அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 50 கேள்விகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான லெசன். இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதிகமாக கூற்று காரணம் கொடுத்து தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் டெஸ்ட்டாக எடுத்திருக்கிறனால கொஷினாக மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போது கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, தமிழகத்தில் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தியவர். தமிழகத்தில் நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் சி, விஸ்வநாத நாயக்கர். கேள்வி 2, கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் பொருந்தாதது. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் பொருந்தாதது. ஆப்ஷன் டி, சேத்தூர். நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இது மூன்றும் கிழக்கில் அமையப்பெற்ற பாளையம். கேள்வி 3, கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 திருநெல்வேலிக்கு சென்றவர். இந்த அந்த ஆண்டுகளாக ரொம்ப முக்கியம். நிறைய ஆண்டுகள் இருக்குது. என்னென்ன ஆண்டுகள் எது எதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போது டெஸ்ட்டு மட்டும் எடுத்துருக்கறனால இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. எந்தெந்த ஆண்டு எது எதுக்கு யார் யார் ஆட்சி பண்ணினாங்க, எப்பப்போ கிளர்ச்சி பண்ணாங்க எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம். கேள்வி 3, கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 திருநெல்வேலிக்கு சென்றவர். ஆப்ஷன் டி, மாபூஸ் கான். ஃபஸ்ட்டு புலித்தேவருக்கு எதிராக போவாங்க. அப்போ தான் மாபூஸ் கான் தலைமையிலான அணி திருநெல்வேலிக்கு செல்லும். கேள்வி 4, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ, பூலித்தேவர். பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு, நிறைய கூட்டமைப்பு இருக்கும். இது பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. கேள்வி 5, 1799 திருச்சி, தஞ்சை, மதுரை ஆகிய பகுதிகளில் தங்கியிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி தலைமை ஏற்று படையெடுத்து சென்றவர். 1799 திருச்சி, தஞ்சை, மதுரை ஆகிய பகுதிகளில் தங்கியிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி தலைமையேற்று படையெடுத்து சென்றவர். அதாவது திருச்சி, தஞ்சை, மதுரையெல்லாம் ஆல்ரெடி படைகளை நிறுத்தி வச்சுருப்பாங்க. திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அதையெல்லாம் போக சொல்லி ஆட்சியர் உத்தரவிடுவார். அந்த படைகளுக்கு யார் தலைமையேற்று நடத்தி சென்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, பானர்மேன் தலைமையில் தான் போவாங்க. கேள்வி 6, யாருடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் முதலில் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. யாருடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு முதலில் உதவ இயலவில்லை. ஆப்ஷன் சி, மராத்தியர்கள். மராத்தியர்களோட போர் பண்ணிட்டு இருக்கறனால இவர்னால பூலித்தேவருக்கு உதவருக்கு ஃபஸ்ட்டு முடியாது. கேள்வி 7, களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்ட படைகள். களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்ட படைகள். களக்காட்டில் பூலித்தேவரும் மாபூஸ்கான் படைகளும் மோதுவாங்க. அதில் மாபூஸ்கான் தோற்கடிக்கப்படுவார். பூலித்தேவர் தான் ஜெயிப்பார். ஆப்ஷன் பி, மாபூஸ்கான். கேள்வி 8, கான் சாஹிப் என்றும் தனது மதமாற்றத்திற்கு முன்பாக மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர். கான் சாஹிப் என்றும் தனது மதமாற்றத்திற்கு முன்பாக மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ, யூசுப் கான். கேள்வி 9, 1764 நெற்கட்டும் செவல் கோட்டையை கைப்பற்றியவர். 1764 நெற்கட்டும் செவல் கோட்டையை கைப்பற்றியவர். ஆப்ஷன் டி, பூலித்தேவர். கேள்வி 10, வேலு நாச்சியார் எந்த மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை ஹைதர் அலியிடம் விவரித்தார். வேலு நாச்சியார் எந்த மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை ஹைதர் அலியிடம் விவரித்தார். ஆப்ஷன் சி, உருது. கேள்வி 11, நெற்கட்டும் செவலை ஆண்ட பாளையக்காரர். நெற்கட்டும் செவலை ஆண்ட பாளையக்காரர். ஆப்ஷன் ஏ, பூலித்தேவர். கேள்வி 12, விருப்பாட்சியின் பாளையக்காரர்.
விருப்பாட்சியின் பாளையக்காரர். ஆப்ஷன் சி கோபாலநாயக்கர். கேள்வி 13. 1798 செப்டம்பர் 19 எங்கு ஜாக்சனை கட்டபொம்மன் சந்தித்தார்? 1798 செப்டம்பர் 19 எங்கு ஜாக்சனை கட்டபொம்மன் சந்தித்தார்? ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம். கேள்வி 14. வேலுநாச்சியார் காலம். வேலுநாச்சியார் காலம். ஆப்ஷன் பி 1730 முதல் 1796 வரை. கேள்வி 15. இந்த காலம் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா வரிசைப்படுத்துகன்னு சொல்லி தான் இப்போல்லாம் கொஷின் கேட்குறாங்க. கேள்வி 15. 1800 மீண்டும் வெடித்த கலகம் பிரிட்டிஷார் குறிப்புகளில் டேஷ் என்று குறிப்பிடப்படுகிறது. 1800 மீண்டும் வெடித்த கலகம் பிரிட்டிஷார் குறிப்புகளில் டேஷ் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆப்ஷன் சி இரண்டாவது பாளையக்காரர் போர். கேள்வி 16. தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி மருது பாண்டியர். தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் மருது பாண்டியர். கேள்வி 17. பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் யார்? பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் யார்? ஆப்ஷன் சி கட்டபொம்மன். கேள்வி 18. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆப்ஷன் டி கயத்தாறு. கேள்வி 19. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1801. கேள்வி 20. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆப்ஷன் டி திருப்பத்தூர். கேள்வி 21. மருது சகோதரர்களின் கழகம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மருது சகோதரர்களின் கழகம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி தென்னிந்திய புரட்சி. கேள்வி 22. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கொரில்லா போர் முறைகளை கையாண்டவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கொரில்லா போர் முறைகளை கையாண்டவர். ஆப்ஷன் டி தீரன் சின்னமலை. கேள்வி 23. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் டி 1806. கேள்வி 24. வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சர் யார்? ஆப்ஷன் டி சிவசுப்பிரமணியனார். கேள்வி 25. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக பணியாற்றியவர். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக பணியாற்றியவர். ஆப்ஷன் பி கோபாலநாயக்கர். இது திண்டுக்கல் கூட்டமைப்பு. கேள்வி 26. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி தீரன் சின்னமலை. கேள்வி 27. தீரன் சின்னமலை கோட்டை எழுப்பிய இடம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தீரன் சின்னமலை கோட்டை எழுப்பிய இடம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி ஓடாநிலை. கேள்வி 28. பொறுத்துக. சிவசுப்பிரமணியர் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர். தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. ஊமைத்துறை செவத்தையா 2 பேர் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்படுவாங்க. இதில் ஆப்ஷன் ஏ. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம், மருது சகோதரர்கள் திருப்பத்தூர், தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை, ஊமைத்துறை செவத்தையா இருவரும் பாஞ்சாலங்குறிச்சி. கேள்வி 29. தென்னிந்திய கூட்டமைப்பில் கலந்து கொள்ள மறுத்த பாளையக்காரர்கள். தென்னிந்திய கூட்டமைப்பில் கலந்து கொள்ள மறுத்த பாளையக்காரர்கள். ஆப்ஷன் சி சிவகிரி பாளையக்காரர்கள். கேள்வி 30. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்து நின்ற முதல் பெண்ணரசி. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்து நின்ற முதல் பெண்ணரசி. ஆப்ஷன் பி வேலுநாச்சியார்.
கேள்வி 31. பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் நெருப்பு வைத்துக்கொண்டு அழித்த பெண் யார்? பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் நெருப்பு வைத்துக்கொண்டு அழித்த பெண் யார்? ஆப்ஷன் சி குயிலி. கேள்வி 32. 1801 எங்கு நடந்த போரில் பிரிட்டிஷ் படைகளால் கோபாலநாயக்கர் தோற்கடிக்கப்பட்டார்? அதாவது கோபாலநாயக்கர் எங்கே தோற்கடிக்கப்பட்டார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி ஆனைமலை. கேள்வி 33. பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தது எது? பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தது எது? ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. ஆப்ஷன் ஏ கிழக்கிந்திய கம்பெனி. கேள்வி 34. சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டவர் யார்? சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடம் நீக்கம் செய்தும் உத்தரவிட்டவர் யார்? ஆப்ஷன் டி எட்வர்ட் கிளைவ். கேள்வி 35. சின்னமருது ஏறத்தாழ எத்தனை ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார்? சின்னமருது ஏறத்தாழ எத்தனை ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார்? ஆப்ஷன் பி 20,000. கேள்வி 36. ஆங்கிலேயரின் எந்த உத்தி விரைவில் பாளையக்காரர்களின் படைகளில் பிரிவினையை ஏற்படுத்தியது? ஆங்கிலேயரின் எந்த உத்தி விரைவில் பாளையக்காரர்களின் படைகளில் பிரிவினையை ஏற்படுத்தியது? ஆப்ஷன் பி ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை. கேள்வி 37. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கம்பெனியுடன் இணைக்கப்பட்ட ஊர் எது? 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கம்பெனியுடன் இணைக்கப்பட்ட ஊர் எது? ஆப்ஷன் சி கோயம்புத்தூர். கேள்வி 38. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக யார் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது? வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக யார் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது? ஆப்ஷன் சி சர் ஜான் கிரட்டாக். கேள்வி 39. 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே எந்த படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர்? 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே எந்த படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர்? ஆப்ஷன் பி முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள். கேள்வி 40. வேலூர் புரட்சியை போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாமல் வன்மையாக ஒடுக்கியவர்? வேலூர் புரட்சியை போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாமல் வன்மையாக ஒடுக்கியவர்? ஆப்ஷன் சி ஜில்லஸ்பி. கேள்வி 41. போரின் முடிவில் திப்புவின் மகன்களை எங்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது? போரின் முடிவில் திப்புவின் மகன்களை எங்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது? ஆப்ஷன் சி கல்கத்தா. கேள்வி 42. வேலூர் புரட்சியின் முடிவில் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொள்ளப்பட்டவர்களில் தவறானதை தேர்ந்தெடு. வேலூர் புரட்சியின் முடிவில் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொள்ளப்பட்டவர்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வெல்லஸ்லி. ஜான் கிரட்டோக், அக்னியூ, வில்லியம் பென்டிங் இவங்கெல்லாம் தான் இந்த புரட்சிக்கு காரணம்னு சொல்லி இங்கிலாந்துக்கு திருப்பி அழைச்சிப்பாங்க. கேள்வி 43. பொறுத்துக. பூலித்தேவர் 1700 அவங்களோட ஆட்சி காலம் இல்லை அவங்களோட காலம் ஏதோன்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க. பூலித்தேவரோட ஆட்சி காலம் 1755 to 1767. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 to 1799. மருது சகோதரர்கள் இவங்களோட கழகம் 1800 to 1801. தீரன் சின்னமலைக்கு அவருடைய காலம் கொடுத்துருக்காங்க 1756 to 1805. ஆப்ஷன் சி சரியானது. பூலித்தேவர் 1755 முதல் 1767 வரை, வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 முதல் 1799 வரை,
மருது சகோதரர்கள் 1800 to 1801, தீரன் சின்னமலை 1756 முதல் 1805 வரை. ஆப்ஷன் சி. கேள்வி 44 பொறுத்துக. ஒண்டிவீரன் வந்து பூலித்தேவரோட அமைச்சர், குயிலி வந்து வேலுநாச்சியாரோட அமைச்சர் கிடையாது, ஆனால் அவங்க தான் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு யாரோட சம்மந்தம் இருக்குமோ அதை வந்து பொருத்தணும். சிவசுப்பிரமணியம் வந்து கட்டபொம்மனோட அமைச்சர், மணப்பாறை வந்து லட்சுமி நாயக்கர், மணப்பாறை ஆண்ட பாளையக்காரர் வந்து லட்சுமி நாயக்கர். ஆப்ஷன் பி. ஒண்டிவீரன் பூலித்தேவர், குயிலி வேலுநாச்சியார், சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மன், மணப்பாறை லட்சுமி நாயக்கர். ஆப்ஷன் பி வந்து சரியானது. கேள்வி 45 பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை டேஷ் என்று அழைக்கப்பட்டது. பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி, அதாவது ஏ அண்ட் பி, படிக்காவல் அரசு காவல் இரண்டுமே வந்து சொல்லுவாங்க. கேள்வி 46 பல்வேறு சந்தர்ப்பங்களில் டேஷ் ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்கவைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் டேஷ் ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்கவைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். அதாவது நாயக்க ஆட்சியாளர்கள். ஆப்ஷன் டி, நாயக்க ஆட்சியாளர்கள். கேள்வி 47 1761 யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த பூலித்தேவரின் கோட்டைகள். 1761 யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த பூலித்தேவரின் கோட்டைகள். ஆப்ஷன் டி 3. நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் மூன்றையுமே வந்து யூசுப் கான் வந்து அவரோட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருப்பார். கேள்வி 48 ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர். ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர். ஆப்ஷன் சி லூசிங்டன். கேள்வி 49 கூற்று 1 மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் வெல்லஸ்லி தடுக்க முயன்றார். கூற்று 2 கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயன்றார், அவர்கள் அதற்கு மறுத்தனர். கூற்று 3 கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கிய படைநகர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே கம்பெனியார் கருதினர். இதில் வந்து கூற்று ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 2, 3 வந்து சரி. இதுவும் வந்து சரிதான், இதுவும் சரிதான். 1 மட்டும் இது வந்து ஆட்சியர் வெல்லஸ்லி கிடையாது, லூசிங்டன் தான். ஆப்ஷன் டி தான், அதாவது 1 மட்டும் தவறு, 2, 3 சரி. ஆப்ஷன் டி வந்து இதுக்கு சரியான விடை. கேள்வி 50 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின்படி ஒன்று திரண்ட பாளையக்காரர்களுக்கு எதிராக ஆங்கிலேயருடன் கைகோர்த்தவர்களில் தவறானது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின்படி எல்லாரும் வந்து பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க, ஆனால் சில அரசர்கள் மட்டும் சேர மாட்டாங்க. அதில் யார் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி சிவகங்கை வந்து பொருந்தாது. இவங்க 3 பேருமே வந்து ஆங்கிலேயர்களோட கை கோர்த்துப்பாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் கூட கை கோர்ப்பாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான விடை. 50 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட் எழுதிட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஆண்டுகள் எல்லாமே வந்து நாங்கள் தனி ஒரு வீடியோவாக போடுவோம். நன்றி, வணக்கம்.